வணக்கங்க. ஒரு மனிதனோட நிம்மதியான வாழ்வு, அமைதியான வாழ்வு, சிந்தனை இதுக்கெல்லாம் அடிப்படை அவனோட ஹெல்த். சவுண்ட் மைண்ட் எக்ஸிஸ்ட் இன் சவுண்ட் பாடிம்பாங்க. அதை தகர்த்து எரியக்கூடிய மாதிரி தான் இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளும் இருக்கு. அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்றதுல மெயின் ஃபேக்டர் போதை அல்லது மது. அந்த மதுவை அரசாங்கமே உற்பத்தி செஞ்சு அல்லது அரசாங்கமே அதை விற்பனைக்கு உதவுறது என்பது மிக கொடுமையான காரியம். இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு தனியார் கம்பெனி மதுவை உற்பத்தி பண்றாங்க, அதை கவர்மெண்டே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, சேல் பண்றாங்க through TASMAC. இப்போ கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலோ சேல் பண்ணாலோ இதுல உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மது விற்பனை மூலமா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 46,000 கோடி. அதை தவிர தனியார்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், டாக்ஸ் எவேஷன், செகண்ட்ஸ், இப்படி அப்புறம் குடிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் சைட் டிஷ் வாங்கணும், மட்டன் வாங்கணும், மற்ற டம்ளர், சோடா, இப்படி அந்த செலவினங்கள் மூலமா வரதெல்லாம் சேர்த்துனா சற்றேறத்தாழ 70,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு தமிழகத்தில் மது பிரியர்கள் அல்லது குடிப்பவர்களிடமிருந்து பணம் செலவாகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கங்க.